அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த வடை பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியில் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முந்திரி கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். அதுக்கப்புறமா மீதம் இருக்க அந்த நெய்யிலே நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர் அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி ஏற்றிக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலே இந்த பைத்தம்பருப்பையும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நான் சேமியாவும் எடுத்திருக்கேன், பாயாச சேமியா. அதையும் இது கூடவே போட்டு நல்லா பொரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அது கூட நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வேக வச்சிடலாம். பைத்தம்பருப்பு சீக்கிரம் வேகும். அதனால் ஒரு 10 மினிட்ஸே போதும், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம போட்ட பைத்தம்பருப்பும் அந்த பாயாச சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டுப்போம். நான் பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம ஆல்ரெடி பாலை காய்ச்சிருக்கிறதால இது ரொம்ப கொதிக்க வேண்டாம், ரொம்ப காய வேண்டாம். இப்போ கொஞ்சமாக இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். நீங்கள் பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறமா வெள்ளரி விதைகளாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு வடை ஒன்று போட்டுடலாம். இதுக்கு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உளுந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவலும் இது கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் போட்டால். நம்ம அந்த பாயாசத்துக்கு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. அது கூட நம்ம போண்டா செய்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டியாக கிள்ளி அதில் போட்டுடலாம். நீங்கள் உளுந்து வடை மாதிரியும் செஞ்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரினா குழந்தைங்க அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக போட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு உளுந்தில் செஞ்ச ஒரு போண்டா ஒன்று. அது கூடவே அட்டகாசமான பாயாசம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்
நம்ம நார்மலாக பண்ணுற வடை பாயாசம் மாதிரி இருக்காது. இந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.